இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் மருத்துவர் ஐயா அவர்கள் அழைப்பை ஏற்று தமிழ்நாடு புதுவை மாநில பொறுப்பாளர் கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயா தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக 50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தீவிர களப்பணியாற்றினோம். களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும், அதிலும் குறிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சிறப்பாக செயல்பட்ட அத்தனை மாவட்ட பொறுப்பாளர்களையும் மருத்துவர் ஐயா அவர்கள் பாராட்டினார்கள். தொடர்ந்து இது தேர்தல் பணி ஆண்டாக தினந்தோறும் வேலை திட்டங்களை தொடங்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே புதுவை தமிழகத்திலே அதற்கான பணிகளை தொடங்குவோம். ஐயா அவர்கள் ஒரு 50 தொகுதிகளை தமிழ்நாட்டிலும், புதுச்சேரியிலே ஒரு 10 தொகுதிகளை புதுச்சேரியிலும் கண்டறிந்து அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் வந்தது. இல்லை, அது ஐயா சின்ன அவங்க 2 பேரும் முடிவு பண்ணுவாங்க. அது சம்பந்தமாக எதுவும் பேசலை. இப்போ உற்சாகம் பண்ணுகின்ற வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒவ்வொரு தொண்டர்களும் அந்த பொறுப்பாளரை பார்த்து மற்ற கட்சி பொறுப்பாளரை வைக்கின்ற வகையிலே எங்களுடைய பணி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தார்கள். எப்பொழுதும் போல் நான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து மக்களோடு மக்களாக உழைப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிகமான மாவட்ட செயலாளர்கள் வரல, தலைவர்கள் வரல, இல்லை சின்ன ஐயா வரல. இது எப்படி பார்க்குறீங்க? இது அது சம்மந்தமாக பேசுவாங்க. அது சம்மந்தம் தெரியும். அதான் எல்லாரும் மாநாடு முடித்து சுற்றுலா சென்று இருக்காங்க. ஐயா சொல்லியிருப்பாங்க. ஐயா தான் அதுக்கான பதில் சொல்லியிருக்காங்க. சுற்றுலா சென்றிருக்காங்க, வெளிநாடு போயிருக்காங்க. அவங்க மீண்டும் தோட்டத்தில் சந்திப்பாங்க. அதுதான். தலைவர் இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட நடந்திருக்கு. இது எப்படி அதாவது தலைவர், அதாவது ஐயா என்றாவே அதுக்குள்ளார எல்லாமே அடங்கி போச்சு. மருத்துவர் ஐயா என்ற 3 எழுத்துலேயே இது அனைத்தும் அடங்கிவிட்டது. ஆகவே நீங்கள் இது மாதிரி கேள்வியெல்லாம் தவிர்த்து விட்டு எந்த கட்சிக்குள் எந்த பிளவு எந்த பிரிவு எதுவுமே கிடையாது. எல்லோரும் மாநாடு முடிந்த கலைப்பில் இருக்கிறாங்க. அவசர கூட்டம் வர முடியல. ஐயாட்ட விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பணிகள் நடக்கும். அது இல்லை, அது மாதிரி அதான் ஐயா என்ற 3 எழுத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த 3 எழுத்துக்குள் பொதுக்கூட்டம், மாவட்டம், ஒன்றியம், நகரம் எல்லாமே அதிலே அடங்கி போச்சு. பொதுக்குழு, செயற்குழு எல்லாமே அந்த 3 எழுத்துக்குள்ளே அடங்கிவிட்டது. வேறு எந்த ஐயமும் இல்லை. தெளிவான பாதையில் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது ஊடகங்களுக்கு எந்தவித ஐயமும் வேண்டாம். இல்லை, அது மாதிரியான ஒன்றுமே கிடையாது. மாநாடு பாராட்டு விழாவுக்கு எல்லாரும் நாங்களும் போய் கலந்துக்கணும். இங்கேயும் ஐயா அவர்கள் இங்கே அழைக்கும் போது வந்தாங்க. எல்லா பொறுப்பாளரும் ஒரு சில வர முடியல. அதுக்கான ஐயாட்டையும் காரணம் சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.